ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் கோடிசனார் எப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க அப்படித்தானே? ஐடியா ரெடி. நம்மளும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் தான் இருக்கோம். ஸோ பலவிதமான பிஸ்னஸ் பிளான்லாம் இருக்குது. எனக்கு இருக்குது, பீச்சுக்கு இருக்குது. ஸோ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். வேர்ல்டுலேயே மிகப்பெரிய மால் அந்த கான்செப்ட் வந்து ஏற்கனவே இருக்கு. வேர்ல்டுலேயே மிகச்சிறிய மால் கட்டினா அந்த ரெக்கார்ட்ல நம்ம பேர் வரும். எப்படின்னா எல்லா விதமான பொருளுமே இருக்கும். நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம்னா ஒரு ஆள் தான் போக முடியும். ஒரு ஆள் இப்படி போயிட்டு இப்படி போனாதான் அடுத்த ஆளே போக முடியும். ஆப்போசிட் வரணும்னா வர முடியாது. நீ போறப்ப எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு போயிடலாம். எல்லா விதமான பொருளுமே இருக்கும், ஆனால் சின்ன இடத்துல. ஸோ இது ஒரு நல்ல கான்செப்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி பிளான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் பிடிக்கிறது. கின்னஸ் ரெக்கார்டில் வேர்ல்டுலேயே மிகச்சிறிய மால் திண்டுக்கல்லில் உள்ளது. ஓனர் கிஷோர் அப்படின்னா அது வந்து ரெக்கார்டாக இருக்கும். ஸோ இது ஒரு பிஸ்னஸ் பிளானு. ஆனால் வந்து அங்கே ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஒரு நிறைய பேர் சாகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தாஜ் ஹோட்டல் அந்த மாதிரி பாஜ் ஹோட்டல் அங்க என்னென்ன ஸ்பெஷல்? எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா தான் ரெடி பண்ணுவாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு அப்படி சொல்லல, எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி வைப்பாங்க ஹோட்டல்ல. புரியல. எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி வைப்பாங்கன்னா எல்லாரும் அப்பப்போ ரெடி பண்றது. அப்பப்போ சிக்கன்னா அப்போ ரெடி பண்ணி டக்குனு கோழியை பிடிச்சி அறுத்துட்டு ஜாஜ் ஹோட்டல்ல நாம புதுசா ட்ரை பண்ணுவோம். எப்படி அங்க மீந்து கூட தான் இங்கே வைப்பா. நல்ல ஐடியாவா இருக்குல்ல? அது வந்து மக்களுக்கு வந்து தப்பு செய்யறது இல்லை. தப்புலாம் இல்லைங்க, மிச்சமானது அப்படியே விற்கிறது. அன்னைக்கே வித்து முடிச்சிடும். இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உரைப்பதற்குள் ஓடி சரிப்பட்டு வருமா? எனக்கு வருது. கட்டப்பை வரும். கட்டப்பை இலவசம் நான் கொடுத்துருவீங்க. ஜோதிட்டு ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பிளான் இருக்கு. ஜோதி அந்த புரோக்கர் கையில வேற ஏதாவது அது இந்த பைய விட மாட்டாங்க. அந்த பை இல்லாம வேற ஏதாவது அந்த பை பிசினஸ் கிஷோர் தான். பை பிசினஸ்க்கு நான் இருக்கேங்க. உன்னோட பிசினஸ் இல்லங்க, சுயமா யோசிக்க தெரியாதுங்க. எனக்கு சுயமா யோசிக்க தெரியாதுயா. தற்கொலை அதுக்கும் இந்த மாதிரி பக்கத்துல துணைக்கால போட்டு சொல்லிக்கிறதா பாத்தீங்களா? திரும்பி உட்காண்டியா தற்கொலை விஷயம் பாத்தீங்களா? இந்த பிசினஸ் வந்து யாரு வேணா ட்ரை பண்ணலாம். கையில ஒரு 1000 ரூபா இருக்கா, நீ ட்ரை பண்ணலாம். இவன் ட்ரை பண்ணலாம், தற்கொலை ட்ரை பண்ணலாம், எவன் வேணா ட்ரை பண்ணலாம். 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட். 1000 ரூபா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் டைம் பண்ணா போதும். உங்களுக்கு டெய்லி வருமானம் 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா எவ்வளவு வேணா கிடைக்கும். உங்க திறமை பிளஸ் போலீஸ் அவங்க டயத்தை பொறுத்து தான். நம்ம வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு தரமான ஹெல்மெட் மட்டும் வாங்கிடணும். ஸோ போலீஸ்காரங்க அந்த பக்கம் வந்து ஹெல்மெட் இல்லை அப்படின்னு நிறைய பேரை பிடிப்பாங்க. ஸோ இந்த பக்கம் இருந்து வர்றவங்க ஐயோ போலீஸ்காரங்க நிற்கிறாங்க சுற்றி போவாங்க. கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் வந்து அவங்க சுற்றி போகிற மாதிரி ஆயிரும். ஸோ அவங்களுக்கு பெட்ரோல் மட்டுமே 30 to 40 ரூபா செலவாகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹெல்மெட்டை நான் கொடுக்குறேன், நான் உங்களை அந்த ரோட்டுக்கு கிராஸ் பண்ணி விட்டுறேன், எனக்கு 10 ரூபா கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த பக்கம் போயிட்டு இறக்கி விட்டீங்கன்னா 10 ரூபா நான் வாங்கிக்குவேன், ஹெல்மெட்டை நான் வச்சுக்குவேன், நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். அதே மாதிரி அந்த பக்கம் இருந்து வர்றவங்க கிட்ட போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ்கிட்ட மாட்டினா 200, சுற்றி போனால் 40-50 ரூபா பெட்ரோல் செலவு. 10 ரூபாயோட வேலை முடிஞ்சு 10 ரூபாயில் வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இப்போ அடுத்த பிஸ்னஸ் வந்து சொல்லுவேன். ரொம்ப நாளாக ஒன்று தோணிட்டு இருக்கு. அதான் நிறைய பேருக்கு இது பிஸ்னஸ் ஐடியா நிறைய இருக்கு. ரொம்ப நாளாக தோணும், அது யாருக்கும் சொல்லவும் மாட்டாங்க. எல்லாரும் தோன்றது என்ன, டீ கடை வைக்கலாம், டீ கடை இந்த மாதிரி நீங்க ஹெல்மெட் வாங்கி விற்கிறது, அது எனக்கு மட்டும் தான். செகண்ட்ஸ்ல போடுறது, 10 ரூபா போடுறது. ரெடிமேட் புரோட்டா இருக்கு, ரெடிமேட் இட்லி இருக்கா, டக்குனு போகுதா, மைண்ட் எங்க போகுது தெரியல. 1000 படி மாவு வாங்கிடுறேன். ஒரு வருஷத்துக்கு தேவையான இட்லி ஊற்றிடுறேன். பேக்கிங் பண்ணிட்டு கரெக்டாக அது ஒரு வாரத்துக்கு கடாம சட்னி சாம்பார் நீங்க தான் செஞ்சுக்கணும். இட்லி மட்டும் தான் ஊற்றுறேன், நெல்மணி மட்டும் தான் தருவேன், விதைக்கிறது உங்க வேலை. கவர்ல ஒரு இதுல 4 இட்லி போட்டு, ஒரு இட்லி 4 ரூபா கணக்குல 4 இட்லி 16 ரூபா, ஜிஎஸ்டி பிளஸ் 20 ரூபா எல்லாத்துக்கும் சேர்த்து 4 இட்லி 20 ரூபா. தோசை தான் ஊற்றுவீங்க, இட்லி சாப்பிடவே மாட்டீங்க, ஜென்மத்துக்கும் சாப்பிட மாட்டீங்க, இட்லி பிடிக்காது. தோசை போட்டு விற்கிறேன், நல்லா இருக்கு ஐடியா. தோசை போட்டு விற்கிறேன்,
ஊத்தி ஊத்தி சுருட்டி தர்றேன், முருகலா அப்படியே இருக்க போகுது. பதமாவும் இருக்கும் முருகலாவும் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டு லெட்டர் போட்டு அனுப்பிச்சுன்னா அந்த மாதிரி முருகல்னு போட்டு ஒரு லெட்டர் உள்ள போட்டு அனுப்பிச்சு விட்டுருவேன். முருகல் ஒரு 1000 தோசை ஒரு நாளைக்கு. 1000 தோசை அசால்ட்டுங்க. 3 தோசை ஒரு வடை வச்சு விட்டுறேன். ஏங்க வடை ஒண்ணு எக்ஸ்ட்ரா. பரவாயில்லையே, நல்ல வார்த்தையா சொல்றிய. ஏங்க தோசைன்னா ஒரு வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். வடை அப்படி வச்சு சாப்பிட முடியாதுல்ல, வடை ஊசி போயிடும். நூல் நூலா வந்தா அது லாபம் தானே. கஷ்டமா ஏதாவது இது பண்ணலாம், என்ன தறி நெய் இருக்கா, வைக்கலாம், சரி பட்டை விடலாம். பட்டம் விடலாம். தளபதியே சொல்லியிருக்காரு, என்னது நூல் வச்சு கேண்டீன் வடையிலே நூலை கண்டால் நூலை கொண்டு வா பட்டம் விடலாம். ஏங்க எனக்கு அந்த வடை ஐடியா இல்ல, நான் சொன்னது இட்லி ஐடியா. நீ எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க. அப்ப இட்லி ஆனா கெட்டு போயிடும். அதான் கெட்டு போகும். அது எப்படி கெட்டு போகும்? இப்ப இன்னைக்கு நீங்க இட்லி ஊத்துனீங்க, மிச்சமான அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவோம். என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பீங்க? உப்புமா பண்ணிடுவோம். கட்டம் போய் என்ன சொல்றாரு, ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பாரா? நாம என்ன பண்ணுவோம், உப்புமா செஞ்சு சாப்பிடுவோம். எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சா? இட்லி நீங்க வாங்குறீங்க, சாப்பிட்டுக்கலாம், சட்னி மட்டும் வச்சு. தூயினுங்க. ஒருவேளை இட்லி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் நீங்க வச்சுட்டு உப்புமா போட்டுக்கலாம். மிச்சம் ஆயிடுச்சுன்னா நாய்க்கு அடுத்த நாள் வச்சு நாய்க்கு உப்பு போடலாம். 3 பர்பஸ் இருக்கு. டக்குனு யாராச்சும் உங்களுக்கு டென்ஷன் இருக்குன்னா 4வது நாள் வச்சு கல்லா வச்சு அடிக்கலாம். இப்போ உங்க வீட்டுல நீங்க சமைச்சிட்டீங்க, வீட்டுல ஆளுங்கள்ல பாத்திரம் கழுவ, அடுத்த நாள் சமையல் செய்யணும், ஆனா உங்களுக்கு வேலை இருக்கு, என்ன பண்ணுவீங்க? ஹோட்டல் வாங்கிருக்கேன். ஒரு வாரம் யாருமே இல்ல, ஒரு வாரம் ஹோட்டல் தான். ஒரு வாரம் ஹோட்டல் தான், பாத்திரம் ஒரு வாரம் அப்படியே இருக்கும். அதுக்கு தான் நான் நினைச்சிருக்கேன் வாஷிங் கிளப். வாஷிங் போட்டு வந்து அயன் பண்றதெல்லாம் எப்படி கடையில கொடுத்தா அயன் பண்ணி தராங்க, அந்த மாதிரி வீட்டுக்கு இவன் போய் அதை எடுத்துட்டு வந்து வாஷிங் பண்ணி திரும்ப கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுவியா? சில சமயம் தூக்கிட்டு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வெள்ளி பாத்திரமா இருந்தா தங்கம் கொடுங்க, அதே வெட்டி கொடுக்குறீங்க, தங்கமா கொடுங்க. வெறும் 999 ரூபா மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு மொத்தமா ஏங்க? பேக்கேஜ். ஒரு தடவை வாஷிங் பண்றது. ஒரு வருஷம் பேக்கேஜ். ஒரு வருஷம் பேக்கேஜா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெடிமேட் பண்ற அண்டா குண்டா பாத்திரம், பிரியாணி பண்றது அந்த கரும்பு சட்டியை போட்டு தேய்க்கிறது எல்லாம் இங்க கொண்டு வந்து தந்துட்டு நம்ம எப்படி முன்னேறலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? புறத்தை விட்டு தூங்கிட்டு இருக்கான். பைத்தியம், பெரிய பைத்தியம். கதானா என்ன ஒவ்வொரு ஆளுக்குமே நிறைய வந்து டேலண்ட் இருக்கு, நிறைய பிசினஸ் ஐடியாலாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் ஐடியா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி பிசினஸ்லாம் நீங்க பண்ண போறீங்கன்றத நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஏதோ தெரிஞ்ச 4 பிசினஸ் சொல்லியிருக்கேன் நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பிசினஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வரட்டா மாமே.